திருவள்ளூர் பெரியபாளையம் அடுத்த கணிகபுத்தூரில் அமோனியா கசிவு காரணமாக அங்கு 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாயு கசிவால் 2 உயிரிழந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருவள்ளூர் பெரியபாளையம் அடுத்த கணிகபுத்தூரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் பெரியபாளையம் அடுத்த கணிகாபுரத்தில் அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கேஸ் கசிந்ததால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாயு கசிவால் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறனர். இந்த 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 15 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தற்போது வரை 2 உயிரிழந்திருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமோனியா கேஸ் கசிவால் ஒரு சில ஊழியர்களுக்கு மூக்கு, வாயில் ரத்தம் வழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் கன்னிகாபுத்தூர் என்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் அதாவது இந்த தொழிற்சாலை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய இறால் பதப்படுத்த பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் தங்கி பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது என்று பார்த்தோம் என்பதில் குறிப்பாக அந்த இறாலை பதப்படுத்துவதற்கு ஐஸ் கியூப் பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு இந்த அமோனியா வாயு கசிவு தேவைப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதற்கு பயன்படுத்தும் போது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் அதாவது இருபாலரும் சரி, ஆண் மற்றும் பெண்கள் இருபாலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பார்க்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மாலதி, கிட்டத்தட்ட 19 வயது 20 வயது உட்பட்ட இளைஞர்களும் இதில் பாதிக்க ஏற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, அதாவது முன் உதாரணங்களாக செயல்படக்கூடிய இங்கே எதற்கு அவசர ஊர்திகள் வரவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அவசர ஊர்திகளும் தற்போது வரவேற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம நின்று கொண்டிருக்க பகுதி, இந்த பகுதி பெரியபாளையம் இருக்க பகுதி. பெரியபாளையத்தில் தனியார் மருத்துவமனை நின்று கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக விபத்தில் சிக்கியவர்களை, இந்த அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த மருத்துவமனைக்கு தான் அழைத்து வந்தார்கள். இந்த மருத்துவமனையிலிருந்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது 3 மருத்துவமனைக்கு பிரித்து அனுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இதில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பாதிப்பில் அஜாகிரதையாக அந்த தொழிற்சாலை செயல்பட்டதா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது. அப்படி பாதுகாப்பாக இருந்திருந்தால் இத்தனை பேர் எப்படி பாதிப்புக்குள்ளாகவார்கள் என்ற ஒரு கேள்வி, சந்தேகம் நமக்கே எழுந்திருக்கிறது. இருப்பினும் சரி, இங்கே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே கிட்டத்தட்ட 3 மருத்துவமனை தனியாக பிரித்து அனுப்புகிறாங்க. குறிப்பாக சொல்லவென்றால் முதலாவது இந்த தனியார் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செங்குன்றம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலும் ஒரு 20 பேருக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அன்றாட பிழைப்புக்காக தங்களுடைய பகுதியிலிருந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிற்கு அதுவும் இந்த பெரியபாளையம் பகுதியில் பணி செய்து கொண்டிருந்தவர்கள் தற்போது உயிரிழந்திருப்பது பெரும் ஒரு பரபரப்பை இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினிடையே பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இந்த உயிரிழந்தவர்களுடைய விவரம் கூட தெரியவில்லை. இனிமேல் தான் போலீசார் அந்த விவரங்களை சேகரிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதாவது உயிரிழந்தவர்கள் யார், எந்த பகுதியில் வசித்து வராங்க, ஏனென்றால் அவருடைய உறவினர்கள் இந்த தகவல் தெரிவிக்க வேண்டும். கிட்டத்தட்ட பரிதாபமாக இருக்கிறது மாலதி. இந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊர்கள் முகம் முழுவதுமாகவே அந்த அமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கண்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரத்த வாந்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய முகம் முழுவதும் அந்த அமோனியா பாதிக்கப்பட்டிருக்கிறது.
சுவாசிக்கிறவர்களும் மூக்கால் வழியாக ரத்தம் வந்திருக்கிறது. இந்த தகவலும் வெளியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது சம்பவம் நடந்து இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் செல்வதற்கு முன்னாவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள், இளைஞர்கள் உள்ளே சென்று தற்போது அங்கு அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் இந்த நம்ம சம்பவ இடத்துல விசாரணை போது தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொஞ்சம் பேர் அனுப்பி வைக்கப்பட்ட சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா ஒருவர் இருவர் அல்ல, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் இதில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினரே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல், பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை தேவை, முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும். வடமாநில நபர்கள் என்று நினைக்காமல் ஒரு உயிர் என்பதை பார்த்து அவர்களுக்கு முழுவதுமாக ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களை பாதுகாக்கும் பணியில் தற்போது வரை மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனையிலும் இருந்து சரி 108 அவசர ஊர்திகள் வரவைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து கொஞ்சம் பேர் மாற்று மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சைக்காக, மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடமே ஒரு பதட்டமான சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது என்பதால் நம்ம நேரிலே நம்மால் பார்க்க முடிகிறது. மாலதி, தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நேரலையில் நன்றி பார்த்திபன்.